ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் உருளைக்கிழங்கு தக்காளி குருமா வந்து ஈஸியாக டக்குன்னு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இப்போ அதுக்கு நான் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நான் வந்து அதில் அரை மூடி தேங்காய் துருவனது வந்து சேர்த்திக்கிறேங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் வந்து சேர்த்திக்கலாங்க. ஒரு 4-5 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்திக்கலாங்க. 4 பூண்டு பல் சேர்த்திக்கலாங்க. வரமிளகா ஒரு 4 சேர்த்திக்கலாங்க. இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாங்க. மல்லி விதைகள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. ஒரு 10 மிளகு சேர்த்திக்கலாங்க. ஒரு ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க. அதையும் சேர்த்திக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுகடலை சேர்த்திக்கலாங்க. நீங்கள் முந்திரி இதுக்கு பதிலாக சேர்த்திட்டாலும் ஓகேங்க. கொஞ்சமாக கசகசா வந்து சேர்த்திக்கலாங்க. நம்ம இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எட்டு வந்தாச்சுங்க. பாருங்க இந்த மாதிரி. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்திக்கிறேங்க. இப்போ நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிச்சுங்க. தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நம்மளுக்கு பொரிஞ்சிடுச்சுங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகா வந்து கீறி வச்சுக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம அதை கலந்து விட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் வந்து வதங்கி வரட்டுங்க. நம்மளுக்கு ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வருதுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து வெட்டி வச்சுக்கிற தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுக்கிறேங்க. அதை சேர்த்திக்கலாங்க. நம்ம சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இது நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு இந்த மசாலா மட்டும் அரைச்சா போதுங்க. 5 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாங்க. நம்மளுக்கு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், தக்காளி நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு 3/4 பதத்துக்கு வந்து வெந்து வரட்டுங்க. தக்காளி மசி வேண்டியது இல்லைங்க. இந்தளவுக்கு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி அந்த தோல் வந்து பிரிஞ்சு வர்ற பதத்துக்கு இந்த மாதிரி சுருக்கு வந்து வதங்கிச்சுன்னா போதுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா வந்து இது கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு வதக்கி விட்டு இது கூட அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பொரிகளில் வந்து போட்டு அரைச்சிருக்கிறனால கொஞ்சம் கெட்டியாக தான் வருங்க. உருளைக்கிழங்கு போடுறதுனால கொஞ்சம் கெட்டி கொடுங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா இந்தளவுக்கு கொஞ்சம் சரியாக இருக்குங்க கொதித்து வர்றப்ப. இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இந்தளவுக்கு வந்து கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த வேக வச்சு தோல் வச்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்திடலாங்க. சேர்த்து நல்லா ஒரு 4-5 நிமிஷம் வந்து கொதித்து வரட்டுங்குது. இப்போவே நம்மளுக்கு அவ்வளோ மணமாக இருக்குங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. இப்போ மல்லி இலையில் தூவி கலந்து விட்டு இறக்கிலாங்க. நம்ம பாருங்கள், சூப்பராக சுவையான உருளைக்கிழங்கு தக்காளி குழம்பு குருமா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ஆவி பறக்க மணமணன்னு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு தக்காளி குருமா நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க. 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், தோசை ஊற்றி வச்சுக்கிறேங்க. ஊத்தாப்பம் அதோடு சேர்த்து நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.